ரெவன்யூத்துறையை கடுமையாக விமர்சித்த தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா மாவட்டத்தில் நடைபெற்ற பட்டய மேளாவில் பாவப்பட்டவர்களுக்கு பட்டயம் கொடுக்கவில்லை என்றும் சொக்கர்முடி கையேற்றத்தில் வில்லேஜ் அதிகாரிகள் சட்ட மீறலுக்கு துணை சென்றுள்ளதாகவும் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். கேரளத்தில் உயரம் கூடிய இரண்டாவது மலைதான் சொக்கர்முடி. இதை பாதுகாக்க வேண்டியது ரெவன்யூத்துறையின் முக்கிய கடமை. ரெவன்யூ பூமி கையேற்றம் செய்து அதை விற்பனை செய்த சங்கங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பூமி மாபியாக்களுக்கு ஒத்தாசை செய்த ரெவன்யூ ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கு எதிராகவும் எடுத்துக்காட்டான தண்டனைகள் வழங்க வேண்டும். பூமி கைமாற்றத்திற்கு பின்னால் நடந்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய ஏஜென்சி கொண்டு விசாரிக்க வேண்டும். அரசு பூமியை கையேற்றக்காரர்களிலிருந்து மீண்டெடுத்து பாதுகாக்க வேண்டும் போன்ற கோரிக்கையை முன்வைத்தார். சொக்கர்முடி பாதுகாப்பு சங்கத்தின் தலைமையில் பைசனவெளி வில்லேஜ் அலுவலகம் முன்பாக எதிர்ப்பு மார்ச் പോരാട്ടം നടത്തപ്പെട്ടത്. ചൊക്കർമുടിയിലെ പട്ടയം ലഭിച്ചിട്ടുണ്ട്. എന്നാൽ ആ പട്ടയത്തിന്റെ മറവിൽ പട്ടയം ലഭിക്കാത്ത സ്ഥലത്ത് സർക്കാർ പുറമ്പോക്കാണ് എന്ന് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്ന സ്ഥലമാണ് വില്ലേജ് ഓഫീസിലെ ഉദ്യോഗസ്ഥന്മാർ മുതൽ അതിന്റെ പേരിലേക്കുള്ള തഹസിൽദാർ, സർവേയർ, ഫോറസ്റ്റ് ഉദ്യോഗസ്ഥന്മാർ, പോലീസുകാർ ഇവരെല്ലാം ചേർന്നുകൊണ്ടാണ് കഴിഞ്ഞ ഒരു വർഷത്തിന്റെ ഇടയിൽ അവിടെ അനധികൃതമായിട്ടുള്ള നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ നടക്കുന്നു. ഇവരൊന്നും തിരിഞ്ഞു നോക്കിയിട്ടില്ല. கொட்டன்காடு டவுனிலிருந்து ஊர்வலமாக வந்து வில்லேஜ் அலுவலகம் முன்பாக தொண்டர்கள் அமர்ந்து சொக்கர்முடி குடியில் ஆதிவாசிகள், பெண்கள் உட்பட ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கெடுத்தனர். கிராம பஞ்சாயத்து தலைவர் ரோஹிச்சன் குன்னேல் முக்கிய உரையாற்றினார். பாதுகாப்பு சமிதி சேர்மன் வி சந்தோஷ், கன்வீனர் சாபு, வைஸ் சேர்மன் பைஜு போன்றவர்கள் உரையாற்றி. நியூஸ் பீரோ ராஜகுமார்.